4 செய்திகளாக நாம் எதை குறித்து நாம் பார்க்கிறோம்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நம்ம அதான் பார்க்க போகிறோம். இங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் அந்த தலைப்பில் தான் பார்த்துட்டு வரோம். இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. பணம், இந்த நகை, இந்த வீடு, இதெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பொருள். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா ஒரு அபிஷேகம் போல இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆற்றல் போல இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா ஒரு வல்லமை போல இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. இலை அசைகிறதுனால காத்தடிக்குதுன்னு சொல்லுவீங்களா, இல்லை காத்தடிக்கிறதுனால இலை அசைதா? காத்தடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இலை அசையுது. ஆமே. அப்போ ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஐஸ்வர்யத்தை பாருங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எதனா சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. மாங்காய் காய்க்கிறதுனால அது மாமரமா, இல்லை மாமரனால அது மாங்காய் காய்க்குதா? அது மாமரனால அது என்ன பண்ணுதுன்னா மாங்காய். அப்போ ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஆமென். பாருங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரபலியமாக பேசப்படுகிறது. ஒன்று வந்து என்னன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பிரபலமாக பேசுகிற வேதம் பேசுது. அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பிரபலமாக வேதம் பேசுது. பாருங்க, அப்போது ஆசீர்வாதத்தை விட எது ரொம்ப பெருசாக பேசுகிறாருன்னா, வேதம் பெருசாக பேசுதுன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ரொம்ப வேதம் பெருசாக பேசுது. பாருங்க, ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கறது. தேவன் வந்து தயாளர். அவர் என்ன பண்ணா ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவன் விசுவாசம்லாம் என்ன பண்ணுறான்னா அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுகந்தரிக்கிறான். அப்போது அவனுடைய விசுவாசம் தான் என்னன்னா ரொம்ப பெருசு. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கிறான். அப்புறம் இந்த ஆசீர்வாதம் வந்தவுடனே அவன் பஞ்சதேசத்தில் போகிறான். பஞ்சதேசத்தில் போகும்போது கூட இந்த ஆசீர்வாதம், இவன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சுன்னா எல்லா பொருட்களையும் அவனுக்கு கொடுத்தது. அப்போது பஞ்சதேசத்தில் இருக்கிறான், ஒன்றுமே இல்லாமல் நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சுன்னா அவனை திருப்பி கானான் தேசத்துக்கு வரும்போது எப்படி ஆக்கிடுச்சுன்னா அவனை செல்வ சீமானாய் மாற்றினது. அவனுடைய ஆஸ்திகள் எப்படி இருக்குன்னா பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்துதான். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு என்ன பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் தேவன் தான் கொடுக்குறார், என் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது. அவன் நல்லா தெரிஞ்சு என்ன பண்ணுறான்னா அவன் தேவனுக்கு தசமாக கொடுக்குறான். அது என்னன்னா விசுவாச ஒரு செய்கை. ஆமென். அப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம சேலரி வாங்கும் போது நம்ம என்ன பண்ணோன்னா தசம்பாகத்தை எடுத்து வைக்கிறோம். ஏன் எடுத்து வைக்கிறோம்? இந்த 10,000 ரூபாவை கர்த்தர் தான் கொடுத்தாரு. இப்போ என்ன பண்ணனா விசுவாசத்தில் அவர் கனப்படுத்துகிறார். அதான் தசம்பாகம். இதெல்லாம் அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறது தான் என்னதுன்னா தசம்பாகம். அப்போ என்ன பண்ணனா விசுவாசத்தில் அவன் தேவனுக்கு தசம்பாகம் கொடுத்து அவன் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறான்னா சொந்தமாக்கி கொள்ளுகிறான். ஆமென். அப்போது இந்த தசம்பாகம் கொடுக்கறதுனால என்னெல்லாம் பலன் நம்ம என்ன பண்ணோன்னா போன செய்தியில் பார்த்தோம். 4 பலன்களை பார்த்தோம். எதுலேருந்து பார்த்தோன்னா மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 12 வசனங்களை வைத்து நாம் பார்த்தோம். ஒன்று வந்துட்டானா இனி சாபத்தினால் நீங்கள் சபிக்கப்படுவதில்லை. இங்கே சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்போது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கர்த்தர் வந்து சபிக்கிறவர். நீ தசமாக கொடுக்கலாம், கர்த்தர் என்ன பண்ணுவார், உன் காலை உடைப்பார். காலை உடைச்சி நீ எங்கே போனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். இங்கே கொடுக்க வேண்டிய காசை எங்கே கொடுப்பேன்னா ஹாஸ்பிட்டலில் கொடுப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா சபிக்கிறாருன்னு சொல்லிடுறாரு, சபிக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க நிறைய பாஸ்டர்ஸ். ஆனால் கர்த்தர் சபிக்கிறவர் அல்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். சாபத்தை கர்த்தர் கொடுக்கல, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் எப்படி சுற்றி திரிந்தார்னா நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். அவருடைய கோபம் என்னன்னா 1 நிமிஷம், அவருடைய தயவு என்னன்னா நீடிய வாழ்வு. 1 நிமிஷத்துக்கு மேலே அவரால் கோபப்பட முடியல. ஆனால் தயவு என்ன பண்ணுறாருன்னா வாழ்க்கை ஃபுல்லாக காட்டுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா சாபத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிறாராம்.
ஆனா ஆசீர்வாதத்தை என்ன பண்றாருன்னா, அதான் தேவன். கர்த்தர் நல்லவர். அவரால் 4 தலைமுறை மேல போக முடியல, சாபத்தை காட்ட முடியல. ஏன்னா தேவன் நல்லவர். அப்ப கர்த்தர் என்ன பண்றன்னா, சபிக்கிறவர் அல்ல. ஏன் சாபம் நம்ம மேல வருது? ஏன்னா பாருங்க, நான் சொன்னேன், உதாரணம் சொன்னேன். இங்க ஒயர் பண்ணி வச்சிருக்கிறோம் கரண்ட்டை. எதுக்குன்னா நம்மளுக்கு நல்லதுக்கு. ஒயர் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, லைட்டு ஓடுது, ஸ்பீக்கர்லாம் ஓடுது. இதெல்லாம் நல்லதுக்கு, நம்ம நல்லதுக்கு. ஆனால் நீங்கள் போய் அந்த ஒயர் பண்ணி வச்சிருக்க கரண்ட்டை தொட்டிங்களா, என்ன அடிக்கும்? ஷாக் அடிக்கும். அப்போது ஆண்டவர் நம்ம நன்றாக இருப்பதற்காக இந்த சாபம் நிறைந்த உலகத்தில் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அதான் தசமாகும். ஆனால் நான் அதை போய் தொடும் போது என்ன ஆகுதுன்னா, ஷாக் அடிக்குது. கர்த்தர் சபிக்கிறவர் இல்லை, தொடும் போது என்ன ஆகுதுன்னா, சாபம் நம்ம மேலே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. அப்போ அது என்ன பண்ணிட்டாருன்னா, தசம்பாகத்தின் போல வச்சுட்டாரு. அதை நீ தொற்றுனால என்ன வரும்னா, உனக்கு சாபம் வரும். அப்போது கர்த்தர் சபிக்கிறவர் இல்லை, கர்த்தர் நல்லவர். ஆனால் நம்ம தசமாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இனி சாபம் நம்ம மேலே ஆளுகை செய்ய முடியல. அது ஒரு பலன். 2வது பலன் நம்ம பார்த்தோம், புரியுதாங்க? 2வது பலன் என்னதுன்னா, பட்சிக்கிறவனை அழிப்பார். இங்கே நம்ம பார்த்தோம், 11வது வசனத்தில் பார்த்தோம், பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, எதெல்லாம் உன்னுடைய வருமானத்தை பட்சிக்கிறதோ, எதெல்லாம் உன் வருமானத்தை திருடுதோ, நான் என்ன பண்ணுவேன்னா அதை அழிப்பேன். அந்த பிசாசை நான் அழிப்பேன். எந்த இடத்துலையும் ஆண்டவர் என்ன சொல்லனா, நான் வந்து பிசாசு அழிப்பேன் எந்த இடத்துலையும் பைபிளில் சொல்ல. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாருன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம், அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தான் என்ன சொல்கிறாருன்னா, அவன் பட்சிக்கிறவனை, பிசாசை நானே அழிப்பேன். எப்போனா தசமாக கொடுக்கும்போது. ஆமே. அப்போது இன்றைக்கி பொத்தல் பையில் போகிற மாதிரி இருக்கா? காசு போடுறேன் பாஸ்டர், சம்பளம் வாங்கி எடுத்துகிட்டு வரேன், டக்குன்னு என்ன ஆகிடுதுன்னா, பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் ஆகிடுது, எல்லாத்துக்கும் இஎம்ஐ, சீட்டு வேறு போகிறோம், அதுக்கு போகுது, லோனுக்கு போகுது. ஒரு வேளை சொல்கிறீங்களா? பட்சிக்கிறான், பிசாசு பட்சிக்கிறான். கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, நான் அவனை என்ன பண்ணுவேன்னா அழிப்பேன். இஎம்ஐ சத்ரு அழிப்பேன், லோன் சத்ரு அழிப்பேன், வியாதி சத்ருவை நான் அழிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமே. அப்போது 2வது ஆசீர்வாதம் என்ன, பலன் என்னன்னா, பட்சிக்கிறவனை அழிப்பார். 3வது என்ன சொல்கிறாருன்னா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா ஆசீர்வதிப்பேன். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு தசம்பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகனையில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இடமே இல்லை இடமே அல்ல சொல்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஆசீர்வதிப்பேன். இடம் பத்தலை, வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை, சோஃபா வைக்கிறதுக்கு இடம் பத்தலை, டிவி வைக்கிறதுக்கு இடம் பத்தலை, ரொம்ப பெரிய டிவி வாங்கிட்டோம், இடம் பத்தலை சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆமே. அப்போ இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வாதம். இப்போ அது மட்டும் இல்லை, இன்னொரு பலன் பார்த்தோம். உங்கள் தேசம் 12வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். பாருங்கள், உங்களை பார்க்கும் போதே எல்லாரும் விரும்புவாங்க. இன்னைக்கு ஏன் விரும்பாமல் இருக்கிறாங்க? ஏன் விரும்பாமல் இருக்கிறாங்க? உங்களை காசு இல்லை, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா விரும்பலை. ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கொட்ட ஆரம்பிப்பார் காசை. அவர் கொட்டும்போது நம்ம என்ன பண்ணால் கையில் கொடுக்குறோம், அவருக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமுக்கி குலுக்கி சரிஞ்சு விழும்படி மடியெல்லாம் போகிறார். நம்ம கையில் தான் கொடுக்குறோம். அவர் கொட்டும் போது எப்படி கொட்டுறாருன்னா, மடியெல்லாம் நிரம்புது. மடியெல்லாம் நிரம்பினாலே போதுங்க, எல்லாரும் உங்களை விரும்புவாங்க. ஆமே. அப்போது உங்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாய் மாறும். அப்போ 4 பலன்களை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் யோசிக்கணும், இதெல்லாம் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது தான் நம்ம இதெல்லாம் சுகந்தரித்து கொள்வோம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பார்த்து முடிச்சோன்னா, மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்துலேருந்து இன்றைக்கி நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நீ தசம்பாகலாம் எடுத்துகிட்டு வர வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா வெயிட் பண்ணுறேன். நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம், அப்பொழுது ஆங்கிலத்தில் அழகாக வருது தென், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா. நீ கொடுத்தவனையே அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா
ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன்னா, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன்னா வானத்திலிருந்து நான் கொட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. பணத்தை கொட்டினா கூட பிரயோஜனமா இருக்கும், தங்கத்தை கொட்டினா பிரயோஜனமா இருக்கும். தங்கம் போற விலைக்கு தங்கத்தை கொட்டினா கூட பிரயோஜனமா இருக்கும். என்னங்க ஆசீர்வாதத்தை கொட்டுறான்னு சொல்றீங்க? ஆசீர்வாதம்னா என்னதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதம்னா என்னதுன்னா ஆங்கிலத்தில் பிளஸ்ஸிங். அதே ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பெனேடிக்ஷன். பெனேடிக்ஷன்னா என்னதுன்னா, பெனேன்னு சொன்னால் குட்னு அர்த்தம், குட்னு சொன்னால் நல்ல, டிக்ஷன் சொன்னால் ஸ்போக்கன் வேர்டுன்னு அர்த்தம். ஸ்போக்கன் வேர்டுனா சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆலயத்தில் என்ன பண்ணா தசம்பாகத்தை கொண்டு வா, நான் என்ன பண்ணுவேன்னா வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நான் என்ன பண்ணுவேன்னா உன் ஆவிக்குள்ள உன் இருதயத்துக்குள்ள என்னுடைய வார்த்தையை அனுப்புவேன். அந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். அந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா நீ இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து மேலான நிலைமைக்கு கொண்டு போயிடும். ஆமே. பணத்தை விட தங்கத்தை விட அவருடைய வார்த்தை பெருசு. அவருடைய வார்த்தை வந்தால் தங்கம் வரும், அவருடைய வார்த்தை வந்தால் பணம் வரும், அவருடைய வார்த்தை வந்தால் எல்லாம் வரும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னா, நான் என்ன பண்ணேன்னா உன் இருதயத்தில் வார்த்தையை கொட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். சில உதாரணங்களை பார்க்கலாம், எப்படி ஒரு வார்த்தை ஆசீர்வாதமாக மாற்றுது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 உதாரணங்களை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னன்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து. இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். இப்போ யார்கிட்ட வந்திருக்கிறோம்னா யாக்கோபுடைய ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறோம். ஆபிரகாம் தசம்பாகம் கொடுத்தான், அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிச்சுது. அதே போல் இப்போ யாக்கோபம் என்ன பண்ணுறான், தசம்பாகத்தை கொடுக்குறான், விசுவாசிக்கிறான், தேவனை விசுவாசிக்கிறான். இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் என்ன ஆகுதுன்னா வேலை செய்ய, ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஈசாக்கு கதைக்கு வரலாம். இது கதை இல்லை, இது உண்மை. பாருங்க, இங்க ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் 1வது வசனம் 26:1 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்தது, அதே போல ஈசாக்கின் நாட்களில் என்ன வருது, பஞ்சம் வருது. அது மட்டும் இல்லை, யாக்கோபுடைய நாட்களில் என்ன வந்தது, பஞ்சம் வந்தது. யோசேப்புடைய நாட்களில் என்ன வந்தது, பஞ்சம் வந்தது. எல்லா நாட்களையும் பஞ்சம் வருது, இன்னைக்கும் பஞ்சம் வருது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அந்த பஞ்சத்தை எல்லாம் மேற்கொள்ளும். அந்த பஞ்சத்தின் மத்தியில் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிடும். அதான் நடக்குதுங்க. பாருங்கள், எல்லாரும் ஓடுறாங்க, பஞ்சம் வந்தோன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா எகிப்து தேசத்துக்கு ஓடுறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு வார்த்தையை சொல்கிறார். 2வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், நீ என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எல்லாரும் போகலாம்ப்பா, ஏன்னா அவங்க மேலாம் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் உன் மேலே என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்குது. நீ எகிப்துக்கு போகாமல், கர்த்தர் என்ன பண்ணுற வார்த்தையை சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே இங்கே இரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே இரு, நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஒருவேளை பஞ்சத்தில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, போதுமான வருமானம் இல்லையா, நான் சொல்லுகிறேன், தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தையை நீங்கள் நம்புவீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். இப்போ என்ன பண்ணனா, இப்போ ஈசாக்குக்கு ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தை என்ன பண்ணான்னா அவன் நம்புகிறான். அப்போ நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு வார்த்தை வந்தால் போதும் பிரதர், என் வாழ்க்கையை மாறிடும் நினைக்கிறாங்க. ஆமாம், ஒரு வார்த்தை வந்தால் வாழ்க்கையை மாறிடும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு, அந்த சிஸ்டர்கிட்ட பேசுகிறாரு, அந்த பாஸ்டர்கிட்ட பேசுகிறாரு, ஆனால் என்கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு, நீங்கள் டியூன் பண்ணணும். அந்த காலத்தில் பார்த்தாங்கன்னா ரேடியோ வச்சுருப்பாங்க,
ஃப்ரீக்வன்சிலாம் வந்துன்னு இருக்கு. பக்கத்து வீட்டில் பாட்டு கேட்குது, எதிர் வீட்டில் பாட்டு கேட்குது, உங்கள் வீட்டில் மட்டும் பாட்டு கேட்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேலே இருக்கிற ஆண்டனாவை திருப்பி நிற்பாங்க. எல்லாம் சரியாக தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணணும்னா சேனலை டியூன் பண்ணணும். டியூன் பண்ணால் என்ன ஆகும்னா பாட்டு கேட்கும். ஆமென். அந்த பாஸ்கிட்ட பேசுகிறாரு, இந்த சிஸ்டர் கிட்ட பேசுகிறாரு, என்கிட்ட ஏன் பேச மாட்டுறாரு. கர்த்தர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணா டியூன் பண்ணும் போது அதை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்போ ஆவி எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி. தேவன் என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆவியோடு எப்போதும் பேசி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் 3 விதமா படைக்கப்பட்டிருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி எதுக்காக கொடுக்கப்பட்டுனா எப்பவும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எப்படி இருக்கிறார்னா ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் எனக்கு என்ன தேவை? எனக்கும் ஒரு ஆவி தேவை. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆவியோடு எப்போதும் பேசி கொண்டு இருக்கிறார். அதான் ஆவி என்ன சொல்றாருன்னா கர்த்தர் தந்த ஒரு கேண்டில் போல இருக்கு. கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஏத்துறார், வெளிச்சத்தை ஏத்துறார். ஏத்தும் போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா எப்போதும் பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம டியூன் பண்ணும் போது அதை கேட்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஈசாக்கு என்ன பண்றாருன்னா டியூன் பண்றாரு, இப்ப கேட்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டவனே அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க. 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். பாருங்க, எல்லாம் ஓடுறாங்க தண்ணி இல்லாம பஞ்சத்துல, எகிப்து தேசத்துக்கு போறாங்க. ஆனா இவன் விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை சொன்னதனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எல்லாரும் ஓடலாம், அங்கே வருமானமே இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். அந்த இடத்துல கடை வச்சம் பிரதர், அங்கே ஒன்றுமே ஆகாது. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் ஆளே இல்லைனா கூட அங்கே ஆட்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆமே, நீங்கள் விதைச்சா அங்கே 100 மடங்கு அறுவடையை பார்ப்பீர்கள். அப்புறம் என்ன ஆயிட்டானா அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா போலவே ஆயிட்டான். அவங்க அப்பா யாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுக்குள்ளே என்ன ஆயிட்டானா ஐஸ்வர்யவானாகி. ஆபிரகாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான். ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கிது. இப்போ ஈசாக்கு ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறான், பஞ்சத்தில் இருக்கிறான். ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சுன்னா அவனை ப்ராஸ்பரஸ் ஆக்கிடுச்சு, அவனை ஐஸ்வர்யவானாக ஆக்கிடுச்சு. அப்புறம் சொல்கிறார் வர வர விருத்தி அடைந்தான். வர வர நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டானா அவன் மேலே போயிட்டே இருக்கிறானா. ஆமீன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னதுன்னா நாளுக்கு நாள் மேலே போகிற வாழ்க்கை, மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனா மேலே போகிற வாழ்க்கை, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் இல்லை. நிறைய பேர் டிசெண்டிங் ஆர்டரில் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி சத்தியம் தெரில. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா வர வர விருத்தி, மேலே போகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமே. அப்போது எதனால் இவன் வர வர விருத்தி அடைந்தான்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சுன்னா இவன் மேலே இருந்தது. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா ஈசாக்கு வர வர விருத்தி அடைகிறான். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா மேலே போகிற வாழ்க்கை, வர வர விருத்தி அடைகிற வாழ்க்கை. ஏன்னா வசனம் சொல்கிறது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னதுங்க? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்னன்னா வர வர விருத்தி அடைகிறவர், வர வர மேலே போகிற ஆசீர்வாதம். இதை தான் என்ன பண்ணுறாருன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் தான் நம்ம எது கை வச்சாலும் விளங்குது, நல்லா ஆகுது. கை வைக்கிற காரியம்லாம் வாய்க்குதுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் எல்லாம் விளங்க ஆரம்பிக்குது. அப்போது வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானார். எல்லார காட்டிலும் அங்கே தஞ்சம் போனான் கேராருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்கள காட்டிலும் இவன் மகா பெரியவனானான். ஆமே. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிசியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு இப்போ என்ன ஆயிட்டனா அவன் தேசத்திலே வந்து அவன் இடத்துலயே வந்து இவன் என்ன ஆயிட்டானா நல்லா ஆயிட்டான். ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியால் பெலிசியர் அவன் பேரில் என்ன பண்றானா பாருங்க. ஆசீர்வாதத்துடைய முதல் அறிகுறி என்னன்னா பொறாமை. ஏன்னா ஆசீர்வாதத்தை மறைக்க முடியாது. தங்கத்தை செயினை மறைக்க முடியாது.
நிறைய வாங்கி லாக்கரில் வச்சுக்க முடியாது. எங்கன்னா கல்யாணத்துக்கு போனால் போடணும்னு தோணும். ஆனால் போட்டுன்னு போனால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? காரை மறைக்க முடியாது, வீடை மறைக்க முடியாது. அப்போது ஆசீர்வாதம் வந்தாலே கூட சேர்ந்து என்ன வரோன்னா பொறாமை கண்டிப்பாக வரும். அதனால் கவலைப்படாதீங்க. அப்போது இவனுக்கு பொறாமை, எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பொறாமை கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது அறிகுறி பாருங்கள். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். தூர்த்து மண்ணினால் என்ன பண்ணுறாங்கன்னா நிரப்பி போட்டார்கள். ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு கிணறு வெட்டி வச்சிருக்கிற அந்த கிணத்துல என்ன பண்ணுறான்னா மண்ணை போட்டு நிரப்பிட்டாங்க. ஏன் அப்படி நிரப்புனாங்கன்னா பயம் வந்துச்சு. 2வது அறிகுறி என்னன்னா உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. உங்களை எதிர்த்து வருவாங்க. நீங்கள் கடை வைப்பீங்க, கடை நல்லா போகும். நல்லா போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கடைக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ஆனால் கர்த்தர் விட மாட்டார் உங்களை. அதுக்கப்புறம் பயப்படுறார்கள். என்ன பண்ணுறாருன்னா அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடும், பயம் வந்துச்சு, ஆனால் நீ போயிடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனான மிகவும் மிகவும் அதிகமாக என்ன பண்ணுறாருன்னா ஈசாக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார். பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை வருமானால், கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்க அந்த இடத்துல மிகவும் பலத்தவனாய் மாறிவிடுவீர்கள். ஆமென். அதுக்கப்புறம் வாசிங்க 19 21. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். என்ன பண்ணனா ஒரு துறவை வெட்டுறான். துறவை வெட்டின உடனே என்ன வருதுன்னா தண்ணி வருது. யாருக்கும் தண்ணி வரல. ஆனால் இவன் வெட்டும் போது இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாருங்க. இவன் போய் துறவை வெட்டும் போது என்ன வருதுன்னா தண்ணி வருது. அப்பா சொல்லியிருக்கிறார், ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறார். பக்கத்து வீட்டில் தண்ணி வரலையா, எதிர் வீட்டில் தண்ணி வரலையா, ஆனால் அவங்க வீட்டில் என்ன வந்துச்சுன்னா தண்ணி வந்துச்சான். அவங்க 100 அடி எடுக்கிறாங்க, போர் இது பண்ணுறாங்க, தண்ணி வரல. அவங்களும் அந்த சைடு என்ன பண்ணுறாங்க 150 அடி என்ன பண்ணுறாங்கன்னா போர் எடுக்கிறாங்க, தண்ணி வரல. ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்படி வந்துச்சுன்னா 50 அடியில் தண்ணி வந்துச்சான். ஆசீர்வாதம் இருக்குமானால் 10 அடியிலே தண்ணி வரும். அப்போது தண்ணி வந்துச்சு பாருங்க. இவன் நோண்டுறான், இவன் துறவு வெட்டுறான், என்ன வருதுன்னா தண்ணி வருது. தண்ணி வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்கள் இடம், நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறான்னா திருப்பியும் துறவை வெட்டுறான், கிணறு வெட்டுறான். திருப்பியும் என்ன வருதுன்னா தண்ணி வருது. இது திருப்பியும் என்ன சொல்கிறான்னா இது எங்களுடைய இடம். என்ன பண்ணானா அவங்கள விட்டு என்ன பண்ணானா பயந்து அவன் ஓடி போயிட்டானா. ஈசாக்கு பேர்சபாவுக்கு போனானா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கேயும் வருது, ஈசாக்கு வருது. கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் இந்த பெலிஸ்தர்லாம் அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா 29வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோടെ அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பாருங்க, உங்கள் மேலே ஆசீர்வாதம் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவங்கள பயமுறுத்தோம், பொறாமை கொள்ள வைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் என்ன தெரியும்னா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆமே. ஒருவேளை நீங்கள் கீழே இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் மற்றவர்கள் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே ஆமே. நான் என்னன்னா இப்பயே சொல்லிடுறேன் உங்களை பார்த்து, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. இந்த சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. ஆமே. சாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஏன்னா எனக்கு நல்லா தெரியுது உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் ஒரு நாள் மற்றவர்களை பார்த்து சொல்ல வைக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், என் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. இது என்ன பண்ணா ஒரு நாள் ஜனங்களை சொல்ல வைக்கும் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. நிறைய பேர் என்ன பார்த்து சொல்கிறாங்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு சமாதானம் இருக்குது, நீ பேசும்போதே எங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு சமாதானமாக இருக்குது. ஏன்? என் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமேன். அப்போ ஒரு நாள் வரும் ஜனங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. பாருங்க, அப்போது பஞ்சத்தில் அவன் தேசம் முழுவதும் பஞ்சம் வந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்துச்சு.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் செய்யும் பொழுது அந்த தேசத்துல கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு வார்த்தை போதுங்க, பணத்தெல்லாம் கொட்ட தேவையில்ல, நகையெல்லாம் கொட்ட தேவையில்ல, கர்த்தருடைய வார்த்தை போதும், அது எல்லாவற்றையும் மாற்றும். இப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்த்தோம். இப்போ இந்த வார்த்தை யாக்கோபுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அதையும் பார்க்க போறோம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுடைய கதை. யாக்கோபு என்ன பண்றான்னா, அவனுடைய அண்ணக்காரனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி என்ன பண்றான்னா வாங்கிட்டு வந்துடுறான். அண்ணங்காரன் எப்படி இருக்கிறான்னா, காண்டில் இருக்கிறான், எப்படின்னா அவனை சாவடிச்சுன்னு நினைக்கிறான். அப்படின்னு நினைக்கும் போது அம்மாவும் அப்பாவும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நீ எங்கே போயிடுனா லாபான் கிட்ட போய் மாமா கிட்ட போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன பண்ணுறான்னா, இவன் எங்கே போகிறான், மாமா கிட்ட போயிடுறான், லாபான் கிட்ட போகிறான். லாபான் கிட்ட போகும்போது யாரை பிடிச்சிருக்கு, லாபானுடைய பொண்ணை பிடிச்சிருக்கு. யார் பொண்ணு பேர் என்னது, ராகேல். ராகேலை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால என்ன பண்ணனா மாமா கிட்ட கேட்குறான், உன் பொண்ணை எனக்கு தாரோம் அப்படின்னு கேட்கும்போது மாமா சொல்கிறாரு, நீ வந்து 7 வருஷம் வேலை செய், நான் என்ன பண்ணுறேன் பொண்ணை உனக்கு தரேன்னு சொல்கிறார். இவனும் என்ன பண்ணா 7 வருஷம் வேலை செஞ்சு முடிக்கிறான். வேலை செஞ்சு முடிக்கும் போது பொண்ணை தராரு. 3வது நாள் பார்க்கும்போது பொண்ணு ராகேல் இல்லை, லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போது அவங்க மாமா என்ன பண்ணிட்டாருன்னா ஏமாத்திட்டார். பாருங்க, இவன் ஒரு ஏமாத்துக்காரன், இவனுக்கு வந்தவன் இவனை விட ஒரு பெரிய ஏமாத்துக்காரன். அப்போ ஒருவேளை ஏமாத்துனாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை விட பெரிய ஒரு ஏமாத்துக்காரனை சந்திச்சே ஆகணும். அதனால நேர்மையா சம்பாதிச்சு, அப்போ பாருங்க இவன் ஏமாத்துறான், இவனை விட ஒரு பெரிய ஏமாத்துக்காரனை சந்திக்கிறான். என்ன என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க அப்படி கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, எப்பா மூத்த பொண்ணு இருக்க, நான் எப்படிப்பா சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா அப்படி சொல்கிறாரு. ஏமாந்து ஒரு நிலைமையில் இருக்கிறான். கேட்குறான், அப்போ ராகில கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டிங்களா அப்படி கேட்கும் போது, இல்லை திருப்பியும் ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணு, நான் என்ன பண்ணுறேன் ராகில கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் 7 வருஷம் திருப்பியும் வெயிட் பண்ணுறான். 7 வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா 2 ராகேலையும் லேயாலையும் என்ன பண்ணுறான்னா கல்யாணம் பண்ணிக்கிறான். பாருங்கள், 20 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் என்ன பண்ணுறான்னா அந்த லாபான் அவனை ஏமாற்றினான். பாருங்க, ஒரு ஏமாந்த ஒரு நிலைமையில் இருக்கிறான். ஆனால் அந்த நிலைமையில் என்ன வருதுன்னா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வார்த்தை வரும்போது அங்கே ஏமாந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஒருவேளை ஏமாத்துறாங்களா, கவலைப்படாதீங்க. நான் சொல்லேன், கர்த்தருடைய வார்த்தை வரும். ஒருவேளை இன்னைக்கு வரலாம், ஒருவேளை இந்த வாரம் வரலாம். இந்த வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா 31 அதிகாரத்தில் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, என்ன லாபானும் யாக்கோபும் என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா, வரியும் புள்ளியும் கலப்பாடுகள் உள்ள குட்டிகள் போட்டுச்சுன்னா அதெல்லாம் எல்லாம் யாருக்குன்னா உனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாபான் சொல்கிறார். இப்போ என்ன மேட்டர்னா அங்கே வரியும் புள்ளியும் கலப்பு நிற ஆடுகள் இல்லை, அதனால் ஒரு வாய்ப்பே இல்லை பிறக்கிறதுக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருமானால் வாய்ப்பே இல்லைனா கூட நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதான் நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 31 அதிகாரத்தில் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். பாருங்க, இவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். பாருங்க, ஆசீர்வாதம் அற்புதத்தை பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். ஒருவேளை அந்த இடத்துல வியாதி மறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆசீர்வாதம் என்ன பண்ணோன்னா சுகமானது போல பார்க்க ஆரம்பிக்கும். அங்கே நடந்து முடிஞ்சது போல, காசு வந்தது போல பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ அதே போல தான் இவன் என்ன பண்ணனா பார்க்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அற்புதம் வருது பார்த்தீங்கன்னா 11வது வசனம் ஒரு வார்த்தை வருது பாருங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா பேசுகிறார், தேவனுடைய வார்த்தை வருது. ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருது.
கர்த்தருடைய வார்த்தை வரும்போது என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். கர்த்தர் என்ன பண்றான்னா ஒரு அற்புதத்தை அவனுக்காக செய்கிறார். இல்லைன்னா கூட கர்த்தர் என்ன பண்ணனா அங்க அவனுக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன ஆகுதுன்னா கலப்பு நிற குட்டிகள் போடுது, வரி உள்ள குட்டிகள் போடுது, புள்ளி உள்ள குட்டிகளா என்ன ஆகுதுன்னா ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா பொழியுது. நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, முன்னாடி அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா குச்சி எடுத்து அவர் சீவி அது என்ன பண்ணுறாருன்னா புள்ளியும் வரியும் போட்டு என்ன பண்ணுறாருன்னா தண்ணியில் போடுறாரு. அது பொழியும் போது அதை பார்த்துனே பொழிஞ்சதுனால அதே மாதிரி போட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அற்புதம் நடக்கும். வேற எதுவும் ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா, நீ கொடுப்பா தசம்பாகத்தை கொடு, நான் என்ன பண்ணுவேன் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் என்ன பண்ணுவேன்னா என் வார்த்தையை அனுப்புவேன். என் வார்த்தையை நீ சொல்லி செய்யும் போது என்ன நடக்கும்னா அற்புதம் அங்கே நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. பாருங்க, தூணுக்கு அபிஷேகம் பண்ணின எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன். ஆனால் பாருங்க கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை அவர் காட்டுறாரு. என்ன அங்கே பொருத்தனை பண்ணினா, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதிப்பீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் என் தகப்பனுடைய வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வருவேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா உமக்கு எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுப்பேன்னு அவன் பொருத்தனை பண்ணினா அங்கேருந்து அவன் மேலே ஆசீர்வாதம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுச்சுன்னா இவனுக்கு இங்கே ஒரு அற்புதத்தை செய்தது. அதனால தான் ஆண்டவர் நினைவுபடுத்துறார், பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே, இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் எடுத்து திரும்பி போ என்று சொன்னார். அப்போது பாருங்க, ஏமாற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை வந்தோடனே அவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சது. அவன் போகும்போது எப்படி போகிறான்னா அவனுடைய ஆடு மந்தைகள் எப்படி இருந்துச்சுன்னா 2 மடங்கு இருந்துச்சான். 2 பிரித்து அனுப்புகிறான். ஏன்னா 1 ரொம்ப அதிகமாக இருந்ததுனால 2 பிரித்து அனுப்புகிறான். பாருங்க, ஒன்றுமே இல்லாத யாக்கோபு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனை அந்த பெரியவனாக மாற்றிவிட்டது. அது மட்டும் இல்லை, 3வது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. தீர்க்கதரிசி என்ன ஆயிட்டாருன்னா இறந்து போயிட்டார். இப்போது அவர் கடன் வாங்கினதுனால இப்போது கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்திரீயுடைய 2 குமார்களை என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைகளாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் கடன் பிரச்சனையில் கர்த்தருடைய வார்த்தை வருமானால் ஒரு அற்புதம் நடக்கும், அங்கே ஆசீர்வாதம் வரும். அதான் நடக்குது பாருங்கள். 2 ராஜாக்கள் 4 2-7 வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். இப்போது எலிசா யாருன்னா கர்த்தருடைய மனுஷன். கர்த்தரே வந்து பேசுகிறார். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார். பாருங்க, என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியான் வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான். என்ன இருக்குன்னா ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, வேற எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு குடம் எண்ணெய் என்ன பண்ணுறான்னா அந்த தேவ மனுஷனுக்கு அவன் கொடுத்தான். இப்போ அந்த தேவன் மனுஷன் மூலியமா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. பாருங்க, அதுக்கப்புறம் வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. பாருங்க, இப்போ ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருதுன்னா, நீ போய் பாருங்க, பிரச்சனையின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், கடன் பிரச்சனையின் மத்தியில் தேவன் ஒரு வார்த்தையை சொல்வார். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை மாறிடும். அதே போல தான் இங்கே கடன் பிரச்சனை மத்தியில் தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்குறார். நீ போய் உடனே உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்க. எல்லார்கிட்டையும் என்ன பண்ணா பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, வாசிருங்க ஃபுல்லா.
உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பாருங்க, கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தையை கேட்டு என்ன பண்றான்னா, அவ பாத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறா. வைக்கும் பொழுது என்ன பண்றான்னா, எண்ணெயை ஊத்துறா. ஊத்த ஊத்த என்ன ஆகுதுன்னா, எண்ணெய் வந்துட்டே இருக்கு. இருக்கிற பாத்திரம் எல்லாம் எண்ணெய் ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்திரத்தை கேட்குறா. அம்மா பாத்திரம் இல்லைன்னு சொன்னோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எண்ணெய் நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, அந்த எண்ணெயெல்லாம் விற்று என்ன பண்ணனா, கடத்தை அடைக்கிறா. கடத்தை அடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, அவள் வாழ்க்கைக்கே நிறைய பணம் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஆயிட்டா. அப்போது கடன் பிரச்சனையில் இருக்கிறா. ஆனால் அந்த கடத்தை மேற்கொள்றதுக்கு வானத்தின் பலகணிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருது. அந்த வார்த்தையை கேட்டு இவள் செய்யும் பொழுது இவன் கடன் பிரச்சனை மாறுகிறது. ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை வரும், உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அந்த கடன் பிரச்சனை மாறும். ஆமென். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கால் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு என்ன பண்றாருன்னா, பிரசங்கம் பண்ண போகிறார். பிரசங்கம் பண்ணும் போது திரளான ஜனங்கள் வராங்க. அவருக்கே நிற்க இடம் இல்லை. கடற்கரையில் இடம் இல்லாதனால என்ன பண்ணுறாருன்னா, பேதுருடைய போட்டை பார்க்குறார். போட்டை பார்த்தோன்னே, பேதுரு எனக்கு உன் போட்டை போடியமாக கொடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த போட்டு மேலே ஏறி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போட்டை திருப்பி கொடுக்குறார். பாருங்க, நம்ம யாருக்குன்னா எதனா வாங்கினா, யாருன்னா எதனா கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பொங்கல் வடை எதனா கொடுக்குறாங்கன்னா, பாத்திரத்தில் கொடுக்குறோன்னா, அது திருப்பி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பாத்திரத்தில் எதனா ஒன்று போட்டு கொடுப்போம். இங்கே பேதுருக்கு, இங்கே இயேசு பேதுரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவருக்கு போட்டை கொடுக்குறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி அவனை போட்டை கொடுக்கும்போது காலியாக கொடுக்கல. என்ன சொல்கிறாருன்னா, சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் போ, ஆழத்தில் போய் என்ன பண்ணா வலைகளை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு நல்லாவே தெரியும் பேதுரு என்ன பண்ணுறான், நான் முழுவதாக அந்த ஆழத்தில் தான் வலையை போட்டிருக்கான். வலையை போடும்போது ஒரு மீன் ஆகப்படல. ஆனால் இங்கே சொல்கிறார், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படவில்லை. நாங்கள் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டோம், ஒரு மீனும் கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறோம். பாருங்க, ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட இருந்து வரும்போது அந்த வார்த்தையை கேட்டு நாம் போடும்பொழுது அங்கே மீனே இல்லைனா கூட அங்கே மீன் வரும். ஆமென். அதான் சொல்றாரு, அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா அவங்க வார்த்தைய நடக்காம இருக்கலாம், காரியங்கள் இதெல்லாம் வாய்க்காம இருக்கலாம், இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அந்த சாத்தியமில்லாத காரியங்கள் சாத்தியமாய் மாறும். பணமே இல்லாமல் இருக்கலாம், ஃபீஸ் கட்ட முடியாமல் நிலைமையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருமானால் அந்த ஃபீஸை கொண்டு வரும். ஆமென். அதான் ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மேல் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. ஆமென். என்ன வார்த்தை, என்ன வார்த்தையை கொடுத்து என்ன பண்ணுறேன்னா அவனை ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க வைக்கிறார். அது மட்டும் இல்லை, யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கலாம். சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறன்னா ஒரு வார்த்தையை கொடுக்குறார். சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணும்படி தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்குறார். அப்போ என்ன பண்ணனா சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணி சொல்கிறான். வியாக்கியானம் பண்ணவனே என்ன ஆகுதுன்னா, அவன் சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். ஆமென். அப்போ ஒரு வார்த்தை என்ன பண்ணுதுன்னா மாற்றங்களை கொண்டு வருகிறது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை வந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணுதுன்னா பஞ்சத்தை மாற்றுகிறது. ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணுதுன்னா
கடன் பிரச்சனை மாற்றுகிறது. ஒரே ஒரு வார்த்தை என்ன பண்ணுதுன்னா இல்லாத மீனை கூட இருக்க வைக்குது. ஆமே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மல்கியால 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கிறதற்கு தசமபாகங்கள் எல்லாம் பண்டகச்சாலையிலே கொண்டு வாருங்கள். நீ வந்து தசமபாகத்தை எடுத்துட்டு வந்து கொடு, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய வார்த்தையை நான் சொல்லுவேன். அந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். ஒரு வார்த்தை போதுங்க. ஆண்டவர் பணத்தை கொட்ட தேவையில்ல, தங்கத்தை கொட்ட தேவையில்ல. இந்த தங்கத்தை எல்லாம் உண்டாக்குற, இந்த பணத்தை எல்லாம் உண்டாக்குற, நம்மளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குற, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவருடைய வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். 12 வருஷம் அப்பா ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறார், ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்பா என்ன பண்ணுறாருனா வெயிட் பண்ணுறார். தேவனுடைய வார்த்தை வந்தா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. சேலரியே கிடையாது, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னா வெயிட் பண்ணுறாரு, வார்த்தை வருமான்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. ஆனால் கர்த்தர் ரைட் டைமில் அவர் வார்த்தையை கொடுத்தார். வார்த்தையை கொடுக்கும்போது அவர் கிளம்பி வந்தார். இன்றைக்கு 3 சபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வார்த்தையின் மூலமா அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கலாம், வீடு கட்ட முடியாத நிலைமையில் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், கவலைக்குரிய நிலைமையில் இருக்கலாம், பொருளாதாரம் மேலே வராமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லி உங்களை நோக்கி தேவனுடைய வார்த்தை வரும். அதை கேட்டு நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஆமென். அப்போது இதை நம்பணும், இதை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம மேலே இருக்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுவார். பேச பேச அதன்படி செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.